எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மை செயலரா அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு பல பிரச்சனைகள். அடுத்து இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது நான் இந்த 7 வருஷத்துக்கு நான் வரும்பொழுது இந்த இயக்கம் எப்படி இருந்தது அது எல்லா இயக்க தோழர்களும் தெரியும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பேரும் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். ஒரு கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க ராஜினாமா இல்ல, நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தோழர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறான். என்னால இந்த கட்சிக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு எடுத்து, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதுல நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அதுல மாத்திக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். துரை அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கடிதம் வந்து ராஜினாமா கடிதத்துல ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சு இல்ல, அதுதான். இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்ப நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதை பற்றி நான் இப்ப சொல்ல முடியாது. சில கருத்துக்கெல்லாம் பதிவிட்டு வராங்க சமூக வலைதளங்கள்லாம். மாவட்ட நிர்வாகிகள் என்ன அறிவுறுத்தல் நீங்க வந்து சொல்றீங்க? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பதிவுகள் யாரும் போடக்கூடாது. அது அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டேன், முந்தா நாளே கொடுத்துட்டேன். எந்த பதிவும் போடாதீங்க கட்சியை பற்றி அப்படின்னு. அதை அவங்க பின்பற்றணும்.